தொழுநோய். தொழுநோய் என்ற சொல்லை உச்சரிப்பதற்கே வாய் கூசும் என்று அஞ்சும் மக்களிடையே அந்த நோயினால் சிறு வயதிலே பாதிக்கப்பட்டு உலக புகழ்பெற்ற டாக்டர் ஆர்.ஜி. காக்கரின் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை மூலம் கண்டறியப்பட்டு பின் பூரண குணமடைந்து தன் வாழ்க்கையையே தொழுநோயாளிகளுக்கு மறுவாழ்வு அமைந்திட அர்ப்பணித்து கொண்டவர். 2001ஆம் ஆண்டு பாரத ஜோதி விருது பெற்றவர். 2002ஆம் ஆண்டு சிறந்த இந்திய குடிமகன் விருதும் பெற்றவர். 40 ஆண்டுகள் இயன்முறை, அதாவது பிசியோதெரப்பி என்று சொல்லக்கூடிய இயன்முறை மருத்துவ தலைமையாளராக சிஎம்சி மருத்துவமனையில் பணியாற்றி 1996இல் ஓய்வு பெற்ற பின்னரும் இன்று வரை சேலம் விநாயகா மிஷன் கல்லூரியில் அதே துறையில் பணியாற்றி வருபவர். தொழுநோய் என்பது கிருமிகளால் ஏற்படக்கூடியது என்பது 1873இல் டாக்டர் ஹாம்சன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு முந்தைய காலங்களில் தொழுநோய் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு நோயாகவும், கடவுளின் சாபத்தினால் ஏற்படும் வியாதியாகவும், ஒழுக்கம் தவறிய பாலின சேர்க்கையால் ஏற்படும் நோய் என்றும், பரம்பரையாக உண்டாகும் வியாதி என்றும், முற்பிறவியில் செய்த பாவங்களின் நிமித்தமாக ஏற்படும் வியாதி என்றும் பலவிதமாக கருதப்பட்டது. இந்த வியாதி ஏற்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஒரு விமோசனமும் இல்லாமல் நடைப்பிடமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒழுங்கான மருத்துவம் ஏதுமில்லாமல் இவர்களுடைய கை கால்களில் அங்கஹீனம் உண்டாகி கால்களில் புண்கள் ஏற்பட்டு இவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்களாக கேவலமாக மதிக்கப்பட்டு வீட்டிலும் அனுமதிக்கப்படாமல் புறம்பே தள்ளப்பட்டார்கள். இதனால் பலர் பிச்சை எடுத்து தெரு ஓரங்களில் உறங்கினார்கள். 1930களில் ஜப்பானில் நோயாளிகள் அனைவரையும் தனிமைப்படுத்தி மருத்துவமனை விடுதிகளில் தங்க வைத்தார்கள். 1937இல் சீனாவில் 80 தொழுநோயாளிகளை சுட்டுத் தள்ளி அவர்களை சுண்ணாம்பு பள்ளங்களில் தள்ளினார்கள். 1940களில் சால்மோக்ரா எண்ணெய் ஊசியின் வாயிலாக உடம்பில் செலுத்தப்படுதல் தொழுநோயாளிகளுக்கு ஓரளவிற்கு பயனுள்ளதாக அமைந்தது. 1950களில் டாப்சன் என்னும் மாத்திரை நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு அதனால் கிருமிகள் அழிக்கப்பட்டு நோயாளிகள் ஓரளவிற்கு நிவாரணம் பெற்றார்கள். மருந்துகளின் செயல்பாடு மிகவும் மெதுவாக வேலை செய்ததால் இந்த மருந்தினை வருடக்கணக்கில் சாப்பிட வேண்டியிருந்தது. 1980களில் 3 கூட்டு மருந்துகள் சிகிச்சைக்கு பரந்த அளவில் பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது. கூட்டு மருந்துகள் டாப்சன், ரிஃபாம்சின், குளோஃபோசைமின் ஆகிய மருந்துகள் நோயாளிகளின் நோய்க்கிருமிகளை வேகமாக அழிப்பது வரப்பிரசாதமாக அமைந்தது. இந்த மருந்துகள் நன்கு வேலை செய்வதால் அதிகம் தொழுநோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தொடர்ந்து 1 வருடத்திற்கு வேலை தவறாமல் சாப்பிட்டு சிகிச்சை பெற்றால் பூரண குணமடைய முடியும். குறைவாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் 6 மாதங்கள் கூட்டு மருந்தினை சாப்பிட்டு வந்தாலே பூரண குணமடையலாம். இந்தியா, சீனா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஆப்பிரிக்க நாடுகளில் இந்நோய் மிகுந்த அளவில் பரவி இருந்ததால் உலக சுகாதார ஸ்தாபனம் 1995இலிருந்து இக்கூட்டு மருந்தினை எல்லா நாடுகளுக்கும் இலவசமாக விநியோகித்து வருகிறது. இச்செயல்முறை எல்லா நாடுகளிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இவ்வியாதியின் அடையாளங்களை வியாதி ஏற்பட்டு 5 வருடங்களுக்கு பிறகு காண முடியும். இந்த வியாதியானது அதிவேகமாக பரவும் தொற்று நோயாக இல்லாமல் இருந்தாலும் சிகிச்சை பெறாத தொற்று நோயாளிகளுடன் மற்றவர்கள் நெருங்கி பழகினால் அதன் மூலம் இவ்வியாதி சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று அறியப்படுகிறது. இப்போதைய உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கணக்கு இயல்பின்படி 10,000க்கு ஒருவர் என்ற முறையில் தொழுநோய் பாதிக்கப்பட்டோர் உள்ளதாக
கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உள்ள கூட்டு மருந்து சிகிச்சையானது கிருமிகளை கொல்வது மட்டுமல்லாமல் வியாதி அதிகம் பரவாமலும் தடுக்கும் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வியாதியே இல்லை என்று கூறும் அளவிற்கு செயல்பட்டு வருகிறது. பழனி ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சாமல்காட் என்னும் இடத்தில் 1936 பிறந்தார். பின்னர் டாக்டர் ஆர்ஜி காக்கரின் அழைப்பிற்கிணங்க டாக்டர் பால் பிராண்ட் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக சேர்ந்தார். அந்நாளில் தொழுநோயாளிகளை கையால் தொடுவதற்கு கூட மருத்துவர்கள் பயப்பட்டார்கள். ஆனால் டாக்டர் பால் பிராண்ட் நோயாளிகளிடம் அன்பு செலுத்தி அவருடைய மடங்கிய கைகள், பாதங்கள் ஆகியவற்றை தொட்டு சிகிச்சை செய்ய தொடங்கினார். டாக்டர் பால் பிராண்ட் உயிருள்ள தசை நார்களை வேறு இடங்களுக்கு மாற்றி வைத்து தொழுநோயாளிகளின் மடங்கிய விரல்களை நீட்டி அவற்றை இயங்க வைத்தார். உலகிலேயே முதல் முறையாக தொழுநோயாளிகளுக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்தி தசை நார்களை மாற்றியமைக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர்களில் சிறந்தவராக விளங்கினார் டாக்டர் பால் பிராண்ட். அதேபோல் தொழுநோயாளிகளால் வலியை உணர முடியாது. அவர்களுக்கு பாதங்களில் வலி தெரியாமல் இருப்பதால் அவர்கள் காலணி இல்லாமல் நடக்கும்போது சில சமயங்களில் முட்கள், கண்ணாடி துண்டுகள், சிறிய கூர்மையான கற்கள் போன்றவை உள்ளங்காலில் நுழைந்துவிடும். அது காயமாகி சில நாட்களில் அதுவே பெரிய புண்ணாகிவிடும். ஆனால் அவர்களுக்கு புண்கள் இருந்தும் வழி தெரியாது. அவர்கள் மேலும் மேலும் நடப்பதால் உடலின் பாரம் புண்களை அழுத்தி ஆறவிடாமல் தடுத்துவிடும். டாக்டர் பால் பிராண்ட் அந்த புண்களை ஆற்றுவதற்காக பல ஆராய்ச்சிகளை செய்தார். ஆனால் புண்களை ஆற்ற முடியவில்லை. ஒரு முறை தொழுநோயாளி ஒருவரது கால் புண்ணிற்கு மாவுக்கட்டு போட்டார் பிராண்ட். 6 வாரங்களுக்கு பிறகு மாவுக்கட்டை நீக்கினார். டாக்டர் பால் பிராண்ட் மாவுக்கட்டை அகற்றும் போது பழனி அவர் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருந்தார். என்ன ஆச்சரியம்! நோயாளியின் புண்கள் பூரணமாக ஆறி இருப்பதைக் கண்டு எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்தனர். இன்னொரு முறை பள்ளி ஆசிரியர் ஒருவர் சிகிச்சைக்கு வந்தார். அவருக்கு தொழுநோயால் பாதங்கள் புண்ணாகி இருந்ததால் அவருடைய வேலையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டதாக கூறினார். அவருடைய புண்கள் நாற்றமடித்தது. அவருக்கு அருகில் யாரும் செல்ல முடியாதவாறும் இருந்தது. ஒரு நிழற்படம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அவருடைய பாதங்களில் உள்ள எலும்புகள் உடைந்து இருப்பதை காண முடிந்தது. பாதங்களில் மிக மோசமாக எலும்புகள் உடைந்தும் அவரால் நடக்கும்போது வலியை உணர முடியவில்லை. சாதாரணமாக நடக்கவும் செய்தார். அதனால்தான் டாக்டர் பால் பிராண்ட் வலி நமக்கு கடவுள் கொடுத்த வரம் என்று கூறுவார். மருத்துவமனையில் நாற்றத்துடன் புண்கள் இருந்த நிலையில் நோயாளியை அங்குள்ள ஊழியர்களும் விரும்பாத நிலை இருந்தது. பால் பிராண்ட் அந்த பள்ளி ஆசிரியரின் புண்களுக்கு மாவுக்கட்டு போட்டார். சில தினங்களில் புண்களில் இருந்த சீழ் கசிந்து மாவுக்கட்டில் ஒட்டிக் கொண்டது. ஆனால் பால் பிராண்ட் எந்தவித அறிவிருப்பும் காட்டாமல் அந்த மாவுக்கட்டை அகற்றி திரும்ப மாவுக்கட்டு போட்டு 8 வாரங்களில் முற்றிலும் புண்களை குணமாக்கிவிட்டார். மறுபடியும் புண்கள் ஏற்படாதிருக்க அந்த ஆசிரியருக்கு பொருத்தமான MCR காலணிகளை அணியும்படியாக ஏற்பாடுகளை செய்தார். ஒருவர் தமது துறையில் நன்கு படித்து திறமையுடன் விஷயங்களை அறிந்து தொழிலில் முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்தால்தான் டாக்டர் பால் பிராண்டுடன் நெருங்கி வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நன்கு படித்து திறமையுடன் வேலை செய்தார் பழனி. இதனால் அவருக்கு பழனியை பிடித்து போனது. அவரை பார்க்க வரும் டாக்டர்களை வார்டிற்கு அழைத்து செல்லும்படி பழனியை சொல்வார். அவர்களுக்கு நோயாளிகளை பற்றி விவரித்து கூறும்படியும் கூறுவார். டாக்டர் பால் பிராண்ட் காலம் பொன் போன்றது என்பதை செயலில் காட்டுவார். அறுவை சிகிச்சையை முடித்துவிட்டு அவர் சென்னை செல்ல வேண்டுமென்றால் கூட தன்னுடைய காரியதரிசியை உடன் அழைத்து கொண்டு ரயிலிலேயே முழுமையாக கடிதங்கள், கட்டுரைகள் இவைகளை குறிப்பு எழுதி கொள்ளும்படி செய்வார். பழனி பால் பிராண்டிடம் தொழுநோயாளிகளிடம் வேலை செய்வதற்கு வெகு குறைவான டாக்டர்கள் தான் உள்ளனர். ஆகையால் இன்னும் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு குறுகிய கால 6 மாத இயன்முறை பயிற்சி அளித்து புண்களுக்கு மாவுக்கட்டு போட்டு எப்படி புண்களை குணமாக்க முடியும் என்று கற்பித்தால் அது பயனுள்ளதாக அமையுமே
இந்திய நாட்டில் உள்ள எல்லா தொழுநோய் நிலையங்களிலும் இப்படி முறையாக பயிற்சி பெற்றவர்கள் நியமித்தால் ஆயிரக்கணக்கான தொழுநோயாளிகள் இதனை பயனடைவார்கள். கூடவே தொழுநோயாளிகளின் ஆரிய புண்களுக்கு MCR காலணிகள் கொடுத்து புண்கள் வராமலும் தடுக்கலாம் என்றும் கூறினார். டாக்டர் பால் பிராண்ட் அதற்கான பூர்வாங்க வேலைகளை பதிவு செய்ய தொடங்கினார். இதற்காக இந்திய தொழுநோயாளிகள் சங்கத்தின் காரியதரிசியாக இருந்த பேராசிரியர் TN ஜெகதீஷன் அவர்களை தொடர்பு கொண்டார். பேராசிரியர் திரு TN ஜெகதீஷன் புகழ் வாய்ந்த சமூக சேவகர். இவருடைய சேவையை பாராட்டி இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ பட்டத்தை வழங்கியது. இவருடைய உதவியால் குறுகிய கால 6 மாத இயன்முறை மருத்துவ பயிற்சி வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனையில் டாக்டர் பால் பிராண்டின் தலைமையின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவின் பல்வேறு பாகங்களில் உள்ள தொழுநோய் மருத்துவமனையிலிருந்து பயிற்சியாளர்களை வரவழைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சி முறையினால் இந்தியா முழுவதும் தொழுநோய் நிலையங்களில் புண்களுக்கு மாவு கட்டு போட்டு புண்களை ஆற்றும் முயற்சிகள் எடுக்கப்பட்டன. டாக்டர் பால் பிராண்டின் புண்களை ஆற்றும் முறை உலகின் பல நாடுகளிலும் பரவி மேற்கண்ட பயிற்சிகளாக பலர் வேலூர் கிறிஸ்துவ மருத்துவமனைக்கு வந்து பயிற்சி பெற்றனர். பழனி பால் பிராண்ட் தலைமையின் கீழ் இவர்களுக்கு பயிற்சியினை அளிக்கும் வாய்ப்பினை பெற்றார். இந்திய தொழுநோய் மாநாட்டில் இந்திய சுகாதார அமைச்சராக இருந்த திருமதி ராஜ்குமாரி அம்ரித் கவுர் தலைமை தாங்கினார். பழனி எடுத்து வந்த படங்களை மேடையில் கருத்தரங்கின் போது விளக்கி காட்டினார். அப்பொழுது மேடையில் இருந்த திருமதி ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அப்படங்களை வாங்கி அப்படங்களை முக்கியமான வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து நாட்டின் சுகாதார மையங்களுக்கு அனுப்பி வைப்பதாக கூறினார். சில மாதங்களுக்கு பிறகு பழனி வட மாநிலத்திற்கு சென்றபோது CMC வேலூரில் தயாரித்த படங்களை மொழிபெயர்ப்புடன் அந்த மருத்துவமனையில் பார்த்தபோது மிகுந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். ஒரு நோயாளியின் கண்கள் மூட முடியாமல் திறந்த நிலையிலேயே இருந்தன. இதனால் தூசுகள் காற்றில் பறந்து வந்து கண்களுக்கு தீமையையும் மற்றும் சில சமயங்களில் பார்வை இழப்பையும் ஏற்படுத்த நேரிடும். பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் ஹெரால்டு கில்லிஸ் அக்கண்களுக்கு தசைநார் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார். சிகிச்சையின் போது டாக்டர் பால் பிராண்ட் அவர்கள் பழனியை அறுவை சிகிச்சை செய்யும் இடத்திற்கு வரும்படி அழைத்து மின்சாரத்தின் மூலம் அத்தசையை இயக்கும்படி கூறினார். பால் பிராண்டிற்கும் பழனிக்கும் இந்திய அரசாங்கத்திலும் வெளிநாட்டிலும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் குறைவான ஊதியத்தில் நல்ல மருத்துவமனையில் வேலை செய்வதையே பெரிதும் விரும்பினார்கள். ஃபாதர் டேமியன் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். இவர் பெல்ஜியம் நாட்டில் பிறந்தவர். சேவை செய்யும் மனப்பான்மை கொண்டவர். ஹவாய் தீவில் ஒரு பெரிய தொழுநோய்க்கான மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருந்தது. அங்கிருக்கும் தொழுநோயாளிகள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் துயரப்பட்டு கொண்டிருந்தார்கள். கத்தோலிக்க பாதிரியார் யாராவது ஒருவர் அங்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஆனால் அங்கு போய் சேவை செய்யும் பாதிரியார்கள் திரும்பி வரக்கூடாது என்று பணித்தார்கள். ஃபாதர் டேமியன் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு தானே அங்கு சென்று தொண்டு செய்வது என்ற தீர்மானத்துடன் அந்த ஸ்தாபன பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பலவிதமான இடர்பாடுகளுக்கிடையேயும் அங்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். நோயாளிகளுக்கு போதுமான படுக்கை வசதிகள் கூட இல்லாமை, உணவு பற்றாக்குறை, மருத்துவ வசதி குறைவு போன்றவற்றை கண்டு தொண்டு நிறுவனங்களிடம் தொடர்பு கொண்டு ஓரளவுக்கு பொருளாதார வசதி பெற்று அவருக்கு சேவை செய்ய ஆரம்பித்தார். மேலும் இவர் எல்லாவித நோயாளிகளுடனும் நெருங்கி பழகி அவர்களின் குறைகளை கேட்டு துன்பங்களை களைய முற்பட்டார். ஒரு நாள் அவருடைய பாதங்களில் தற்செயலாக மிக சூடான வெந்நீர் பட்டு சிறிது நேரம் கழித்து அவருடைய பாதங்களில் கொப்புளங்கள் ஏற்பட்டதை கண்டார். வலி உணர்வு கொஞ்சமும் தெரியவில்லை. அவர் புரிந்து கொண்டார், தான் தொழுநோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து கொண்டார். அந்நாளில் மருத்துவர்கள் சரியான முறையில் கண்டுபிடிக்காமையால் வியாதி முற்றி பல விதங்களிலும் துன்பப்பட்டு ஃபாதர் டேமியன் தனது 49வது வயதில் காலமானார். உலகில் உள்ள கத்தோலிக்க தலைவர்கள் ஃபாதர் டேமியன் நினைவாக
டேமியன் பவுண்டேஷன் என்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி உலகம் முழுவதும் உள்ள தொழுநோய் தொண்டு நிறுவனங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை செய்து கொண்டாற்றி வருகின்றனர். இவர் தியாகம் வாழ்க, இவர் நாமம் வாழ்க. உலக தலைமை கத்தோலிக்க ஸ்தாபனம் 2009 ஃபாதர் டேமியன் தொண்டினை பாராட்டி செயின்ட் டேமியன் என்ற தியாக சீலர் பட்டத்தை வழங்கினார்கள். 1968 இந்திய அரசாங்கத்தின் கீழ் அகில உலக தொழுநோய் கருத்தரங்கு ஆக்ராவில் நடைபெற்றது. அம்மாநாட்டில் ஆய்வு கட்டுரை ஒன்று வழங்கும்படி பழனிக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஆய்வு கட்டுரை படிக்கும் நாளன்று 101 டிகிரி ஃபாரன்ஹீட் காய்ச்சல் இருந்தது. இருந்தாலும் உடல் நலமின்மையை கருத்தில் கொள்ளாமல் அவருடைய கட்டுரையை படித்து அனைவருடைய பாராட்டுதலையும் பெற்றார். அம்மாநாட்டிற்கு சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த பழனிக்கு பரிச்சயமான டாக்டர் விக்கி உடல் நலிவுற்றதை பார்த்து, உனக்கு ஆட்சேபனை இல்லை எனில் டெல்லியில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார். ஏற்கனவே தொடர் வண்டியில் முன்பதிவு செய்து விட்டபடியால் அதிலேயே பிரயாணம் செய்ய விருப்பப்படுகிறேன் என்று கூறி மேலும் அவர் அழைப்பிற்கு பழனி நன்றியும் தெரிவித்தார். ஒரு முறை டாக்டர் விக்கி கும்பகோணத்தில் உள்ள தூய நெஞ்ச தொழுநோய் மருத்துவமனைக்கு உதவிக்கு வரும்படி டாக்டர் பழனியை அழைத்திருந்தார். சில நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கும் சென்றார். அது ஒரு கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்களின் ஸ்தாபனம். அங்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள். அப்பொழுது பழனி இம்மருத்துவமனையில் காலில் புண் உள்ளவர்களும், அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களும் மற்றும் முக்கியமான உடல் நலமற்றவர்களும் இங்கேயே தங்கி சிகிச்சை பெறலாம் என்றும், மற்றவர்கள் அவரவர்கள் சொந்த ஊருக்கு சென்று அங்கேயே மருந்துகள் வாங்கி சாப்பிட்டுவிட்டு தொழில்கள் செய்து சம்பாதித்து வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம் என்றும் டாக்டர் ஜுவிக்கியிடம் எடுத்து கூறினார். இத்தகைய ஏற்பாடுகள் பிற்காலத்தில் அவர்களுக்கு நலம் புரியும்படியும் வாய்ப்பு அளிக்கும் என்றும் கூறினார். டாக்டர் ஜுவிக்கியும் இதற்கு உடன்பட்டு பெரும்பாலான நோயாளிகளை வீட்டிற்கு சென்று சிகிச்சை செய்து கொள்ளும்படி அனுப்ப ஏற்பாடு செய்தார். இதற்கிடையில் நோயாளிகள் அவ்விடத்திலேயே தங்கி பழக்கமாகிவிட்டதால் அங்கிருந்து போவதற்கு சற்று தயங்கினார்கள். இருந்தாலும் இங்குள்ள செவிலியர்களிடம் விலக்கி கூறி அவர்களை அனுப்பும்படி செய்தார்கள். அவர்களுக்கு வேலை செய்வது என்பது கடவுளை வணங்குவதற்கு சமமானது என்று சொல்லி அறிவுறுத்தியும் அனுப்பினார்கள். ஒரு சமயம் டாக்டர் ஏஜே செல்வபாண்டியன் 1968 பழனியை அழைத்து சர்வதேச தொழுநோய் மாநாட்டில் லண்டனில் நீங்கள் கட்டுரை வாசிக்க வேண்டும் என கூறினார். அதற்கு பழனி பதில் அளிக்கையில், எனக்கு பதில் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கும் இயன்முறை மருத்துவர் என் கட்டுரையை படிக்குமாறு செய்யலாம், இதனால் செலவு மிச்சமாகும் என்றார். அவ்வாறே அமெரிக்காவில் இருந்து பணியாற்றும் இயன்முறை மருத்துவர் திருவாளர் ஸ்டீவ் கொலும்பன் பழனியின் கட்டுரையை அவருக்கு பதில் அங்கு படித்தார். 1958 பழனியை காந்தி மெமோரியல் லெப்ரோசி ஃபவுண்டேஷனில் 6 மாத காலத்திற்கு சிஎம்சியில் டெப்டேஷன் மூலம் இயன்முறை மருத்துவ சேவை செய்யும்படி சிஎம்சியில் இருந்து அனுப்பினார்கள். விடியற் காலை 6 மணிக்கு டாக்டர் தேசிகன் தலைமையின் கீழ் பயிற்சியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிராமங்களுக்கு சென்று சேவை செய்ய வேண்டும். போகும் பாதை கரடுமுரடாகவும் சேரும் சகதியாகவும் இருக்கும். அதை கடந்து செல்ல வேண்டும். காலில் அணிந்திருக்கும் செருப்பும் சேற்றில் அகப்பட்டு எடுப்பதே கடினமாகவும் இருக்கும். போகும் வழியில் ஒரு சிறிய ஏரியை கடந்து செல்ல வேண்டும். ஏரியின் கரையில் சில நீர் பாம்புகளும் இவர்கள் வருவதை பார்த்து கொண்டிருக்கும். இவர்கள் அந்த ஏரியை கடந்து செல்லும் போது நீர் பாம்புகளும் ஏரியின் உள்ளே சென்றுவிடும். பழனி அங்கு போன துவக்க நாளில் மருத்துவமனையின் தாழ்வாரத்தில் நோயாளிகளை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது 7 பாம்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் முன்னே நகர்ந்து செல்வதை பார்த்தார். இது சற்றே பயத்தையும் ஆச்சரியத்தையும் அளித்தது. சில நாட்கள் கழித்து அவர் தங்கியிருக்கும் விடுதியின் பின்புறம் புல்வெளியில் இரவில் சிறுநீர் கழிக்க சென்றார். அப்பொழுது அவர் உள்ளங்காலில் ஏதோ ஒன்று அகப்பட்டு கொண்டு வெளியே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதை டார்ச் லைட்டின் உதவியால் பார்த்ததில் அங்கு அவர் ஒரு பாம்பை மிதித்து கொண்டிருப்பதை பார்த்தார். இந்நிகழ்ச்சி பழனிக்கு மேலும் பயத்தை அளித்தது.
இயன்முறை மருத்துவர் டாக்டர் ந பழனியின் திருமணம் 1963ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடைபெற்றது. திருமணத்திற்கு முன்பு பெண் வீட்டாரிடம் சில கோரிக்கைகளை வைத்தார். திருமணத்திற்காக எந்த விதமான பொருளாதாரமும் வரதட்சணையும் பெறமாட்டேன் என்றும், இத்திருமணம் ஒரு சிறிய கோவிலில் அதிக செலவில்லாமல் நடைபெற வேண்டும் என்றும், மனைவியாக வரவிருக்கும் பெண் 8ஆம் வகுப்பு படித்திருக்கும் கல்வியுடன் நின்று விடாமல் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்றும் அவர் ஒப்புதலை பெற்றுக்கொண்டார். அப்பொழுது அவருக்கு மாத சம்பளம் ரூபாய் 100 மட்டுமே. இப்பணத்தில் ரூபாய் 25 மனைவியின் படிப்புக்கும் மீதம் 75 ரூபாயை குடும்ப செலவுக்காகவும் சிக்கனமாக செலவு செய்வார். பழனியின் மனைவி 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வரும்பொழுது முழு கற்பனையாக இருந்தமையால் தேர்வு எழுத அச்சப்பட்டார். அப்பொழுது ந பழனி சிஎம்சி மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்று காண்பித்ததில் அவர்கள் பிரசவத்திற்கு இன்னும் 2 வாரமாகும், நீங்கள் தைரியமாக தேர்வு எழுதலாம் என்றார்கள். அப்பொழுது பழனியின் மனைவி தேர்வை எழுதி சிறப்பான மதிப்பெண்ணை பெற்றார். பழனியின் மனைவி பயிற்சி பள்ளியில் சேர்ந்து மாதத்திற்கு ஒரு முறை வேலூர் வந்து செல்வார். பயிற்சி முடிந்த பிறகு செகண்டரி கிரேட் டீச்சர் வேலை வேலூரில் கிடைத்தது. பிறகு பழனி தனது குழந்தைகளை தூக்கி விளையாட மாட்டார். ஏனென்றால் சிறு வயதில் தனக்கு ஏற்பட்ட தொழுநோய் பூரண குணமடைந்தாலும் இத்தகைய தொழுநோய் ஏதேனும் வந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் சற்று தூரத்திலேயே அவர்கள் விளையாடுவதை பார்த்து மகிழ்வார். பழனியின் உறவினர் பி.டி. சம்பந்தம் முன்னாள் டெப்டி கலெக்டர். அவர் தன்னுடன் பணியாற்றும் சக ஊழியர் ஒருவரை சிகிச்சைக்காக அவரிடம் அழைத்து வந்தார். அவருக்கு தொழுநோயினால் கைவிரல்கள் மடங்கி கால்களிலும் புண்களுடன் மிகவும் துன்ப நிலையில் வந்தார். ஊழியர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் அவரை ஒதுக்கி வைத்தனர். அவருக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை போய்விட்டது. அதனால் அவர் ஒரு முறை தற்கொலைக்கு முயற்சித்தார். பழனி அவரிடம் பேசி அவரது மனதுக்குள் ஆறுதல் கூறி, இவரை விட மோசமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று மீண்டு வாழ்வில் சுகமாக வேலை செய்து மகிழ்ச்சியாக இருப்பதை அழைத்துச் சென்று காட்டினார். பின் அவர் வேலூரிலேயே தங்கி சிகிச்சை பெற்று மறுபடியும் பணியில் சேர்ந்து பதவி உயர்வு பெற்றார். 18 வயதுள்ள பெண் ஒருத்தி தொழுநோயினால் பீடிக்கப்பட்டு திடீரென்று கால் துவண்டு நொண்டியை போல நடந்து வந்தாள். அவளுடைய பெற்றோர்கள் அவளுக்கான திருமண முயற்சியை எடுத்திருந்தார்கள். தொழுநோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டமையால் கால் துவண்டு போனதால் பிள்ளை விட்டார் திருமணத்தை நிறுத்திவிட்டார்கள். பழனி அப்பெண்ணுக்கு மாவு கட்டு போட்டு 4 வாரங்கள் கழித்து வந்து அவரை பார்க்கும்படி கூறினார். 4 வாரங்களுக்கு பிறகு மாவு கட்டு பிரிக்கப்பட்டு துவண்ட கால்கள் மறுபடியும் பழையபடி நல்ல முறையில் மற்றவர் கால்களைப் போல நடக்க முடிந்தது. இது பெற்றோர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. நின்று போன திருமணம் திரும்பவும் நிறைவேறி அந்த பெண்ணின் இல்லற வாழ்க்கை இனிமையுடன் தொடங்கியது. ஒரு பெண்ணுக்கு 10 வயது. 2 கைகளும் மடங்கி டம்ளரை எடுத்து சரியான முறையில் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் இருந்தது. ஒரு பேனாவை எடுத்து எழுதவும் முடியவில்லை. அவருடன் வந்த சகோதரர் தாங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றும் தங்கையின் பிற்காலத்து திருமணத்தை பற்றி வருத்தப்படுவதாகவும் கூறினார். அதற்கு பழனி அவரிடம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், இப்பெண்ணின் கைகளை நன்கு சீர்படுத்தி குணமாக்கிட முடியும். ஆனால் நீங்கள் இப்பெண்ணிற்கு நிறைய படிக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி பள்ளியில் சேர்த்து ஆவணம் செய்யுங்கள் என்று கூறினார். அதே போலவே அப்பெண்ணின் சகோதரர் 15 வருடங்கள் கழித்து பழனியின் வீட்டிற்கு சென்றார். பழனியை பார்த்ததும் அழ ஆரம்பித்தார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் பதில் அளிக்கையில், என் தங்கை MA மற்றும் B.Ed வரையில் படிக்க வைத்தேன். ஒரு கல்லூரியில் ஆசிரியராக வேலை செய்கிறார். அவர் அங்கு வேலை செய்யும் பேராசிரியருடன் பழகி திருமணமும் செய்து கொண்டார். ஆனால் தங்கையின் கணவர் வேறு சாதியை சார்ந்தவர் என்ற முறையில் நாங்கள் அவரை வீட்டில் சேர்ப்பதில்லை என்றார். நம்மிடையே உள்ள மூட பழக்கங்கள் அவ்வளவு சுலபத்தில் மறைந்து விடுவதில்லை. ஆகவே சமூகத்தில் ஒதுக்கி வைத்தவர்களை மேலும் ஒதுக்கி வைக்க வேண்டாம் என்றார். மேலும் உன் தங்கை ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்து சுய மரியாதையுடன் வாழ்வதை அறிந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி அனுப்பினார் பழனி. ஒரு முறை தொழுநோயாளி ஒருவர் பழனியிடம் வந்து உதவி கேட்டார்.
அவரது 2 கைகளிலும் விரல்கள் மடங்கி விகாரம் அடைந்திருந்தது. அவர் தன்னுடைய ஊருக்கு போக பஸ்ஸில் பிரயாணம் செய்ய பஸ் ஏற உதவுமாறு பழனியை அழைத்தார். அவரை பஸ்ஸில் ஏற்றி உட்கார வைத்தார். ஆனால் பஸ் நடத்துனர் தொழுநோயாளியை பஸ்ஸில் வைத்து பயணம் செய்ய முடியாது என்று கூறினார். அதற்கு அவர் அவரது நோயாளி யாருக்கும் தொற்று ஏற்படாது என்றும் அவர் தன்னுடன் மருத்துவ சான்றிதழ் வைத்திருக்கிறார், எனவே நீங்கள் கண்டிப்பாக பேருந்தில் அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த நடத்துனர் கடைசி வரை மறுத்து அந்த நோயாளியை பஸ்ஸை விட்டு இறங்குமாறு கட்டளையிட்டார். உடனே பழனி அந்த நடத்துனரிடம், நீங்கள் இவ்வாறு செய்வதானால் நான் என் தலையை பஸ்ஸின் முன் சக்கரத்தில் வைத்து படிப்பேன் என்று கூறினார். ஆனால் அதற்குள் அந்த நோயாளி மேற்கண்ட நிகழ்ச்சியை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் இப்போராட்டத்தால் மற்ற பயணிகளுக்கு காலதாமதம் ஆவதால் அவர்களுக்கு சிரமம் அளிக்க தான் விரும்பவில்லை என்றும் மற்றொரு நாளில் தான் தொடர் வண்டியில் பயணம் செய்வதாகவும் கேட்டுக்கொண்டார். பின்னர் மிகுந்த வருத்தத்துடன் பழனி அங்கிருந்து விலகினார். இயன்முறை மருத்துவர் ந. பழனி சிஎம்சி மருத்துவமனையில் 40 வருடங்கள் வேலை செய்து 7/7/1996 அன்று ஓய்வு பெற்றார். இயன்முறை மருத்துவக் கல்லூரிக்கு தலைமை பொறுப்பாளராகவும் இருந்தார். அவரது மாணவர்கள் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நிறைய மதிப்பெண்கள் பெற்று முதல் நிலையிலேயே இருப்பார்கள். அவர்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி வேலைக்காக மனு செய்தால் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அவரிடம் படித்த சில மாணவர்கள் வெளிநாட்டில் போய் மிகவும் சிறப்புடன் பணியாற்றுகிறார்கள். அத்தகைய மாணவர்களில் திரு தாமஸ் மேத்யூ என்பவர் அமெரிக்கா சென்று பிரசித்தி பெற்ற பெயருடன் ஒரு புனர்வாழ்வு நிலையத்திற்கு இயக்குநராக பணி செய்தார். மேலும் 5 இயன்முறை சிகிச்சை நிலையங்களை ஏற்படுத்தினார். அவரிடம் 20 அமெரிக்கர்கள் இயன்முறை மருத்துவ பணி செய்தார்கள். அவர் வேலூரில் மாணவராக இருந்தபோது சிஎம்சி பாகாயத்தில் உள்ள ரேஹப் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனை காம்பவுண்டை சுற்றியுள்ள புதர்களை எல்லாம் சக மாணவர்கள் மூலம் மாதத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்வார். அவர்களுடன் டாக்டர் சுரஞ்சன் பட்டாசாஜி ஃபார்மர் சிஎம்சி டைரக்டர் அவர்களும் அவர்களுடன் பழனியும் சேர்ந்து சுத்தம் செய்வார்கள். இவ்வாறு செய்வது அங்குள்ள எல்லோருக்குமே மிக்க மகிழ்ச்சி அளித்தது. பிறகு தாமஸ் மேத்யூ இந்தியாவிலேயே சேவை செய்ய வேண்டும் என்னும் விருப்பத்துடன் அமெரிக்க வேலையை விட்டுவிட்டு வேலூரில் ரூமி ரத்தினகுமார் என்பவருடன் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான பணியாற்றி வருகிறார். டாக்டர் ந. பழனி 1996 ஓய்வு பெறும்போது பல இயன்முறை மருத்துவக் கல்லூரிகள் அவரை முதல்வராக வந்து பணி செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஒரு மருத்துவ நிலையத்தின் அதிகாரி அவர்கள் தமது கல்லூரியில் வந்து பணியாற்றும்படி சொல்லி, உங்களுடைய சம்பளத்தை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். இதற்கிடையில் பழனி தற்போது வேலை செய்யும் விநாயக மிஷன் தலைவர் தொலைபேசி மூலம் அணுகி அவருடைய இயன்முறை மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றும்படி கேட்டுக்கொண்டார். இவருடைய கல்லூரி வளாகத்திலேயே மருத்துவ கல்லூரியும் சேர்ந்திருப்பதால் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டார். இதில் இயன்முறை மருத்துவ மாணவருக்கு அனாட்டமி பிசியாலஜி மருத்துவம் சார்ந்த படிப்புகளும் இருப்பதால் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இக்கல்லூரியில் சேர்ந்தார். விநாயக மிஷன் நிர்வாகத்தில் டாக்டர் ந. பழனி இயன்முறை மருத்துவக் கல்லூரிக்கு முதல்வராக மிக சிறப்பாக பணியாற்றினார். மேலும் அவரை பாராட்டி இயன்முறை மருத்துவக் கல்லூரிக்கு அவரை டைரக்டராகவும் பதவி உயர்வு அளித்தது. ஒரு முறை இயன்முறை மருத்துவர்கள் கூட்டத்தில் பேசுவதற்காக பழனியை வேலூர் சிஎம்சியில் அழைத்திருந்தார்கள். அப்பொழுது அவரிடம் படித்த மாணவி ஒருவர், நான் 25 வருடங்களுக்கு முன்பு உங்களை எப்படி பார்த்தேனோ அப்படியே இருக்கின்றீர்களே என்றார். ஏனென்றால் நீங்கள் வகுப்பறையில் நுழையும் பொழுது எல்லா இடங்களிலும் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்த்து சாக்லேட் காகிதங்கள் இருந்தால் அவற்றை நீங்களே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விடுவீர்கள். மருத்துவமனையில் காலை 8 மணிக்கு பிரார்த்தனை தொடங்குவார்கள். நீங்கள் 5 மணித்துளிகள் முன்னதாகவே வந்து சேர்ந்து விடுவீர்கள்.
இது எங்களுக்கு காலம் தவறாமையை கற்றுக் கொடுத்தது என்று கூறினார். பழனி 60 வயதிலும் மிதிவண்டியில் தினம் 10 கிலோமீட்டர் வரை செல்லுவார். சிலர் அவரிடம், உங்கள் தகுதிக்கு கார் வாங்கி அதில் பயணம் செய்யலாமே என்று கூறுவார்கள். அதற்கு பழனி, என்னை மதிக்கிறவர்கள் மதிக்கட்டும், மதிக்காதவர்களை பற்றி கவலை இல்லை என்பார். இது என் உடல் நலத்திற்கு நல்லது என்றும் சொல்லுவார். முக்கியமான இயன்முறை மருத்துவர்களுக்கு தேர்வு செய்யும் குழுவிலிருந்து எல்லா உதவிகளும் செய்வார். அவர்களுக்கு எழுத்து தேர்வு, மெமரி டெஸ்ட் மற்றும் படுத்த நிலையிலிருந்து 1 நிமிடத்திற்கு குறைந்தது 25 முறையாவது வேகமாக படுத்து உட்கார வேண்டும் என்ற உடல் தகுதி தேர்வு போன்றவற்றை நடத்துவார். இயன்முறை மருத்துவர்கள் உடல் ஆரோக்கியமானவர்களாகவும் உடல் வலிமை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது பழனியின் கருத்தாகும். தடைக்கல்லே படிக்கல். டாக்டர் பழனி அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை படித்த பிறகு என் மனதில் ஏற்பட்ட தாக்கம் அற்புதமானது, விவரிக்க இயலாதது. சின்ன சின்ன துன்பங்களுக்கே துவண்டு போகிறவர்கள் இந்த புத்தகத்தை படித்தால் மலையளவு நம்பிக்கையும் மகத்தான சக்தியையும் பெறுவார்கள். தடைக்கல் என்பது அஞ்சி நடுங்க வேண்டிய ஒன்றல்ல, தாண்டி கொதித்து வெற்றி பெறுவதற்கானது என்பதை தன் வாழ்வின் மூலம் அற்புதமாக உணர்த்தியிருக்கிறார் டாக்டர் அவர்கள். சரி, இதை ஏன் நான் என் ஆசிரியர் பெருமக்களுக்காக, உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும்? உலக புகழ்பெற்ற டாக்டர் பால் பிராங், பேராசிரியர் TN ஜெகதீசன், பாபா ஆம்டே, டாக்டர் சுசீலா நய்யார், வினோபா பாவே இவர்களுடன் ஏற்பட்ட பழக்கம் டாக்டருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. அதுபோல் இவருடைய கடமையாற்றும் பண்பு, எளிமை, ஓயாத உழைப்பு, நோயாளிகளிடம் இவர் காட்டும் அக்கறை, 85 வயதுகளை கடந்தும் பணி செய்யும் நேர்த்தி என்னை வியக்க வைக்கின்றன. இவரது குடும்பத்தின் பால் இவர் கொண்டிருக்கும் பாசம், அக்கறை, மனைவியை படிக்க வைத்து பட்டதாரி ஆசிரியராக்கியது. குழந்தைகளை 10 வயது வரை இவர் தொட்டு அணைத்து மகிழ்ந்ததே இல்லை, தொழுநோய் தொற்று நோயாக பற்றி கொள்ளுமோ என்று. இவரது மனைவி இவருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். பல இடங்களுக்கு, டெல்லி போன்ற வெளியூர்களுக்கு, மாநாடுகளுக்கு இவர் செல்லும் போது துணிமணிகளை தயாராக எடுத்து வைத்துக் கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து காத்து கொண்டிருப்பார்கள். இவர் மருத்துவமனையில் இருந்து நேராக ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏறி செல்வார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நதி போல ஓடிக்கொண்டே இருப்போம். பழனி போன்றோரின் அடிச்சுவட்டை பின்பற்றி நம் பணிகளை மேலும் சிறப்பாக செய்வோம். நன்றி.